श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीः नित्यमंगलम्। अमुदनार अमुदम कमल तिरुवायुम अलगिलम सोதி சேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர் கொளியாய் விளங்கும் அண்ணங்காரியர்தம் அமுதமென்மொழியும் குமுதமென்மலரே நயனமும் நெஞ்சகலாவே. வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையில் அங்கண்மாஞாலத்தரசர் என்று தொடங்குகிற 22ஆம் பாசுரம் இன்றைய தினம். கண்ணனை நெருங்கி அவனிடத்திலே கைங்கரியமாகிற பெரும் செல்வத்தை பெற வேண்டும் என்று பாரித்திருக்கிற இடைப்பெண்கள் அதற்கு சேர கிரமமாக கண்ணனை பற்றுகிறார்கள். நாம் அடிக்கடி பார்க்கிற விஷயம், பகவான் நமக்கு வேண்டும்னு சொன்னால் ஆச்சாரியனுடையவும் பாகவதர்களுடையவும் பிராட்டியினுடையவும் பேரருள் நமக்கு இன்றியமையாததாக ஆகிறது. இவர்கள் எல்லாரும் அனுகிரகம் செய்தால் மட்டுமே பகவான் நமக்கு கிடைக்கிறான். அதனால தான் பாகவதைகளை எல்லாம் எழுப்பிக் கொண்டு அதற்கு மேலே எம்பெருமானுக்கு நெருக்கமானவர்களையும் உணர்த்தி நப்பின்னை பிராட்டியை வேண்டி அவளையும் தங்களோடு இணைத்துக் கொண்டு கண்ணனை நேற்றைய பாட்டாலே எழுப்பினார்கள். ஆற்றப்படைத்தான் மகனே என்று கண்ணனை அழைத்தார்கள். அதற்கு மேலே தாங்கள் அவனுக்கு தோற்றிருக்கிற படியை இன்றைக்கும் சொல்லுகிறார்கள். பெருப்பெருத்த அரசர்கள் எல்லாம் தங்களுடைய அபிமானம் தொலைந்து நாம் கண்ணனுக்கே ஆட்பட்டிருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு தங்களுடைய ராஜ்யத்தை எல்லாம் விட்டுவிட்டு கண்ணனுடைய கட்டிலுக்கு கீழே தஞ்சம் புகுந்து அங்கேயே இருப்பர்களாம். அதேதோ ஒளிஞ்சுண்டு வாழறா போல அப்படியே இருப்பர்கள். ஏன் ஒளிஞ்சுண்டு இருக்கணும்னு கேட்டால் ஒரு விசித்திரமான பதிலை அவர்கள் சொல்லுகிறார்கள். இல்லை, வெளியில வந்தோம்னு சொன்னா எங்களை திரும்பவும் பிடிச்சு ராஜாக்களாக ஆக்கிவிட்டால் எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைங்கிறார். ரொம்ப அபூர்வமாகத்தான் சில பேர் இப்படி கிடைப்பான்னு வச்சுக்கோங்க. இப்ப என்னை யாராவது வெளியில போனா ராஜாவாக்கிடுவான்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உள்ளேயே வரமாட்டேன், வெளியிலேயே தான் சுத்தின்னு இருப்பேன். ஆனா இந்த அரசர்கள் என்ன சொல்றா, நாங்க தெரிஞ்சுட்டோம், பெரிய ராஜ்யம்ங்கிறது பெருமானுடைய திருவடியணை தாமரைகளிலே நாம் செய்யும் கைங்கரியம். அந்த ராஜ்யத்தோட ஒப்பிட்டால் மத்தைய ராஜ்யங்கள் ஆகா, எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால வெளியிலே வருவதாக இல்லை அப்படின்னு ஒளிந்து வாழுமா போலே அவர்கள் சுகமாக வாழ்கிறார்கள். அதை போலத்தான் நாங்களும் வந்திருக்கிறோம் என்று எம்பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கிறபடியாக இன்றைய பாசுரம் செல்லுகிறது. நாம 33 அப்படிங்கிற பாசுரத்தை முதலிலே அனுபவிப்போம். அந்த பாசுரத்தாலே முதலிலே கண்ணனை உணர்த்தி அதற்கு மேலே மீண்டும் நப்பின்னை பிராட்டியை பிரார்த்திக்கிறார்கள். என குத்துவிளக்கெரியங்கிற பாசுரத்திலே தத்துவமன்னு தகவுமன்னுன்னு கடைசியிலே சொல்லிவிட்டார்கள். ஹே நப்பின்னை பிராட்டி, நீ செய்வது உன்னுடைய ஸ்வரூபத்துக்கும் சேராது, தர்மத்துக்கும் சேராது.
நீ எங்களை பெருமானிடத்திலே சேர்க்க வேண்டியவள். எங்களுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணினால் சந்தோஷப்படுகிறவள். ஆனா இப்ப நீதான் அவனை வரவொட்டாமல் தடுக்கிறாய். எங்களுக்கு அனுகிரகம் பண்ணாதபடிக்கு அவனை தடுத்து வைத்திருக்கிறாய். இது முறையன்றுன்னு சொல்லிட்டா. அதனால பகவானுக்கு கொஞ்சம் கோபம் ஏற்பட்டு விட்டது. அவளை பத்தி என்னமா நீங்கள்லாம் இப்படி பேசலாம்? அதனால நானும் உங்களுக்கு பதில் சொல்ல போறதில்லை, அவளையும் உங்களோட நான் பேச விட போறதில்லை அப்படின்னு முடிவெடுத்துட்டார். இதை கோபிகைகள் கொஞ்சம் நிதானமாக தான் புரிஞ்சுண்டா. சரி, ஒரு பாட்டாலே நாம் 2 பேரையுமே பிரார்த்திப்போம். முதல்ல கண்ணனை எழுப்புவோம். அப்ப கண்ணனை பார்த்து சொல்றா, பெருமானே, தேவர்களுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னால் நீ ஓடி போய் ரட்சிக்கிறவன். தேவர்கள் எப்போதெல்லாம் கஷ்டம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் பகவானிடத்திலே வருகிறார்கள். முதல்ல தேவர்கள் சிறிய தேவர்களாய் இருக்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனையினால் அது தேவேந்திரனிடத்திலே சொல்லுவார்கள். தேவேந்திரனாலே தீர்க்க முடிகிற பிரச்சனையாயிருந்தால் அவரே தீர்த்து வச்சுடுவார். இல்லை, சில பிரச்சனைகள் அவராலும் தீர்க்க ஒண்ணாது அப்படின்னு இருந்தால் அவர் சொல்வார், எல்லாரும் கைலாசத்துக்கு போகலாம், அங்க போய் பரமசிவனாரை பார்க்கலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போவார். பரமசிவனார் தம்மாலே தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள்னு சொன்னால் சுலபமாக தீர்த்து வைத்து விடுவார். இல்லை, பிரச்சனை கொஞ்சம் பெரியது அப்படின்னால் அவர் என்ன சொல்லுவார், வாங்கோ சத்தியலோகத்துக்கு போலாம். என்ன இருந்தாலும் பிரம்மா பகவானாலே முதலிலே படைக்கப்பட்டவர். பெருமானாலே 4 வேதங்களும் பிரம்மா அறிந்திருக்கிறார். அவர் ஏதாவது ஒரு உபாயம் வைத்திருப்பர், அங்கே போகலாம்னு அழைச்சிட்டு போவார். தம்மாலே தீர்க்கக்கூடிய பிரச்சனைன்னா பிரம்மா தீர்த்து வச்சுடுவார். இல்லைன்னா அவர் என்ன சொல்லுவார், எனக்கு வேதங்களை எல்லாம் ஓதுவித்தவன், என்னுடைய தந்தையாயிருப்பவன், அவனை போய் பார்க்கலாம் என்று திருப்பார்க்கடலுக்கு அழைத்து கொண்டு போவார். அப்ப முதல்ல தேவேந்திரன் புகழ், அதுக்கு மேல பரமசிவனார் புகழ், அதாவது தேவேந்திரனுக்கும் பரமசிவனார் புகழ். அதுக்கு மேல பிரம்மா புகழ், சமஸ்த தேவதைகளுக்கும் பிரம்மா புகழாக இருக்கிறார். அந்த பிரம்மாவுக்கே புகழாக இருப்பவன் பகவான். அதனால தான் பெருமானுக்கு தனி நின்ன சார்பிலா மூர்த்தின்னு பேரு. இப்ப மற்ற பெயர்கள் எல்லாம் யார் யாரையோ சார்ந்திருக்கிறார்கள். பகவான் யாரையாவது சார்ந்திருக்கிறானால் அவர் ஒருத்தரையும் சார்ந்திருப்பது இல்லை. அத்தனை பேருக்கும் ரட்சகராக அவர்தான் இருக்கிறார். உடனே தேவர்களுக்காக பெருமான் பற்பல காரியங்களை செய்கிறான். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் களைகிறான். இதை இந்த கோபிகைகள் சிந்தித்து பார்க்கிறார்கள். தேவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னமா ஓடி வர நீ? நாங்கள்லாம் வாசல்ல வந்து நிற்கிறோம், நீதான் ரட்சகன் என்று கதறுகிறோம். ஆனா எங்களுக்குன்னு பெருசா ஒன்றும் செய்ய மாட்டாய் போல் இருக்கிறதே. 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தூயிலழாய். 33 அமரர், 33 கோடி தேவர்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்கோ. அது என்ன 33 கோடி தேவர்கள் அப்படின்னா அத்தனை இலக்கம், கோடிக்கணக்கான அளவிலே தேவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுட்டு இருப்பீங்கோ. கோடிக்கணக்கான அளவிலே இருக்கிறார்கள், இப்ப மறுக்கவில்லை. ஆனா அது 33 கோடியானால் அது தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அப்படின்னால் பெரிய கூட்டம்ங்கிறதுக்கு அப்படி சொல்லியிருக்கா. ஆனா ஒன்று நிச்சயமா சொல்லலாம், தேவர்களுக்கு இடையிலே 33 பிரிவுகள் உண்டு. டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ஸ்வர்க்கத்துக்கு போனோம்னால் அங்கே 33 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, அதை ஏகாதச ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், அதுக்கு மேலே அஸ்வினி தேவதைகள் 2 அப்படின்னு பிரிக்கிறா. இப்ப நல்லா கவனிங்கோ. ஏகாதச ருத்ரர்கள் 11 பேர் ஆச்சு. 12 ஆதித்யர்கள் கூட ஒரு 12 கூட்டிக்கோங்கோ, 23 ஆச்சு. அதுக்கு மேலே 8 வசுக்கள் 8 பேரை கூட சேர்த்துண்டா 31 ஆச்சு. அஸ்வினி தேவதைகள் 2 பேர், 33. அப்ப இந்த பிரிவுகளின் கீழத்தான் சமஸ்த தேவதைகளும் வருகிறார்கள். மொத்த பேரும் இந்த பிரிவுகளுக்கு கீழே தான் வருகிறார்கள்.
அவர்களுக்கு அமரர்கள்னு பேரு. எதனாலே அமரர்கள்னு பேரு? சாவா மருந்துன்னு சொல்லப்படுகிற அமிர்தத்தை பருகியவர்கள். அந்த அமிர்தத்தை அவ சாப்பிட்டிருக்கிறதுனால அவர்களுக்கு மரணம்ங்கிறது ஏற்பட போவதில்லை. நன்னா கேட்டுக்கோங்கோ, மரணம்ங்கிறது அவளுக்கு ஏற்பட போறதில்லை. ஆனா அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நீ ஓடோடி வந்துடுற. நாங்கள்லாம் அப்படியா? எங்களுக்கு அப்படி கிடையாது. உன்னை பார்க்கலைன்னாலே நாங்கள் போய்விடுவோம். ஆனா நீ எங்களை ரட்சிக்கிறதுக்கு வரமாட்டேன் என்கிறாய். அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் இந்த குத்தி காட்டி பேசுறதுன்னுவா. அப்படி குத்தி காட்டி பேசுறா போலத்தான் இந்த பாட்டு அமைந்திருக்கிறது. 33 அமரருக்கு பெருமானுக்கு நினைவூட்டுகிறார்களாம். அவள்லாம் அமரர்கள்பா. என்ன தெரியுமோ இல்லையோ உனக்கு? மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர்கள். ஆனா அவர்களுக்கே ஒரு பிரச்சனைனா ஓடி வந்துடுறிய நீ. முன் சென்று, முன் சென்றுன்னு சொன்னால் இதை 2 விதமா பார்க்கலாம். அது என்ன முன் சென்று? அவளுக்கு முன்னாடி நிந்துண்டுன்னு ஒரு அர்த்தம். அமரருக்கு முன் சென்று, அமரர்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அவர்களுக்கெல்லாம் முன்னே நிற்பவனாக அவன் ஆகிறான். எப்படி அர்ஜுனனுக்காக தேரிலே பெருமான் நின்றானோ, திருமங்கையாழ்வார் பாடுறார். பார்த்தந்தன் தேர் முன் நின்னானை சித்தவபணியால் முடி துறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு பாசுறோம். எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம், தேர் ஓட்டுறவர் எதற்கு நிற்கணும்? உட்கார்ந்து கொண்டுதானே தேர் செலுத்த வேண்டும். ரதத்தை உட்கார்ந்து கொண்டுதான் செலுத்த வேண்டும். அவர் அம்படிக்கிறவர் வேணும்னா எழுந்து நின்று 4 பக்கமும் பார்த்து பார்த்து அவர் அம்பெய்ய போகிறார். இவர் ஏன் தேர் முன் நின்றார்னால் கஷ்டமே பட வேண்டாம். திருவல்லிக்கேணிக்கு போய் பார்த்தசாரதி பெருமாளை சேவிச்சாலே தெரிஞ்சுடும். நாம பார்த்தாலே என்ன தெரியுமா சொல்லிடுவோம்? நன்னா தெரிகிறது, இவர் உட்கார்ந்தே தேர ஓட்டலை, நின்று கொண்டுதான் ஓட்டி இருக்கிறார். எப்படி கண்டுபிடிச்சீர்? சுவாமி திருமுக மண்டலத்தை பார்த்தாலே தெரிகிறது. பகதத்தனும் பீஷ்மனும் எத்தனை அம்புகளாலே அடித்தார்களோ அந்த அம்புகளை எல்லாம் தன்னுடைய திருமுக மண்டலத்திலே வாங்கி கொண்டு பார்த்தனை ரட்சித்திருக்கிறார் பெருமாள். அப்ப நின்று கொண்டே ஓட்டி இருக்கிறார், உட்காரவே இல்லை. கரணன் ஒரு அம்பை விடுத்தான், அப்பவும் தேர பூமியிலே சற்று அழுந்து இருக்குமா போலே செய்து அவனுடைய தலைக்கு வந்தது. தலப்பாகையோட போரா போல அர்ஜுனனை காத்தவர் கண்ணன் தானே. அப்ப தேர் முன் நின்று ரட்சித்திருக்கிறார். அப்ப பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நீ முன்னே வந்து நிற்க வேண்டாவோ? தேவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா முன்னாடி போய் நிற்கிற. இன்னொன்னு சொல்றா, பிரச்சனை வருவதற்கு முன்னமேயே சென்று நிற்கிறாய். இது ஒரு அர்த்தம். இப்ப தேவர்களுக்கு முன்னாடி நின்று அவர்களை ரட்சிப்பது அது ஒரு பொருளாச்சா? இன்னொரு பொருள், பிரச்சனை வந்தப்புறம் போய் ரட்சிப்பதுங்கிறது கிடையாதாம். பிரச்சனை வரப்போறதுன்னு தேவர்களுக்கு கூட தெரிஞ்சிருக்காது. இவர் தெரிஞ்சுண்டு அதுக்கு முன்னாடியே போய் அதை சரி பண்ணிட்டு வந்துடுறார். அதைத்தான் 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. கப்பம்னு சொன்னால் கம்பனம், நடுக்கம்னு சொல்லுவார்கள். ஒரு நடுக்கம் ஏற்படுறதோ இல்லையோ, பூகம்பம் அப்படிங்கிறோம். அப்படின்னா நிலநடுக்கம் தமிழ்ல சொல்றோம். அப்ப கப்பம் தவிர்க்கும், கம்பனம், கம்பம், அதுதான் இங்க கப்பம்னு வந்திருக்கு. அந்த தேவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு நடுக்கம் ஏற்படுகிறதோ அந்த நடுக்கத்தை தொலைப்பவனாக பகவான் இருக்கிறான். அந்த நடுக்கத்தை போக்கிக் கொடுப்பவனாக பகவான் இருக்கிறான். முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. கலியேன்னு சொன்னால் மிடுக்கை உடையவனே, கண்ணபிரானே, நீ ரொம்ப மிடுக்கை உடையவன், பலமுடையவனாக இருக்கிறாய். கலியே, தூயிலெழாய். இப்ப இந்த இடத்துல பாருங்க, 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. இதுல ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்கள் எல்லாம் இருக்குன்னுட்டு காஞ்சி பிரதிமாதி பயங்கரம் மகாவித்வான் சுவாமி ரொம்ப ரசமாக காட்டி அருளுகிறார். அவர் சொல்றார், இதை நீங்கள் கேட்கும் போது, அதாவது 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை கேட்கும் போது 8 விதமான அர்த்தங்கள் துவனிக்கும்ங்கிறார். இதுல 8 விதமான பொருள்கள் பொதிந்திருக்கின்றன அப்படின்னு காட்டுறார். அது என்ன அப்படின்னால், 33 அமரர் என்றது 33 கோடி தேவர்களை சொன்னதாதலால் அப்ப என்ன அர்த்தம்? பகவான் திருவுள்ளத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியுமா? பெரிய கூட்டமா இருந்தா தான் நான் காப்பாத்துவேன். 33 கோடி தேவர்கள்னு சொன்னா பெரிய கூட்டம். நீங்க 5 லட்சம் குடிப்பெண்கள் தானே. அப்ப 33 கோடி தேவர்களோட ஒப்பிட்டால் நீங்க ஒன்றுமே கிடையாது. அரசாங்கம் கூட பாருங்க, ஒரு சமூகம் அது பெரிய சமூகமா இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்ப பாப்பா, ஓஹோ இத்தனை வாக்காளர்கள் அந்த சமூகத்துல இருக்காளா, இப்ப 5 வருஷம் கழிச்சு போய் நின்றோம்னு சொன்னால் நமக்கு ஏதாவது பயன் உண்டா, லாபம் உண்டா? அப்ப பக்கத்துல மந்திரிகள்லாம் சொல்லுவா, அந்த சமூகம் சில கோரிக்கையெல்லாம் எடுத்து வச்சிருக்கு, இத்தனை சதவிகித இடஒதுக்கீடு அது இதுன்னு ஏதோ கேட்கறா. இப்ப நாம கொடுத்துட்டோம்னு சொன்னால்
எலெக்ஷன் வரும்போது, தேர்தல் வரும்போது சொலையா அப்படியே வாக்குகளை எல்லாம் நாம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா பண்ணிவிடலாமே. நம்பி அவளுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுக்கலாமா? அத்தனை பேர் நமக்கு தானே ஓட்டு போடுவா. கண்டிப்பா சுவாமி, கவலையே படாதீங்கோ. இதை நம்ம அரசியல்லையும் பார்க்கிறோம். அதே ஒரு சமுதாயம் ரொம்ப சின்னதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எத்தனை கோரிக்கை வைத்தாலும் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப சுலபத்தில் அதெல்லாம் காதுல போட்டுக்க மாட்டா. ஏன் அப்படின்னா, உங்களால எங்களுக்கு முதல்ல பெரிய லாபம் கிடையாது. உங்க சமுதாயம் ஏற்கனவே சிறிய சமுதாயம். அதுல இன்னொரு வேடிக்கை, அடியோட ஒத்துமை இல்லாத சமுதாயம். இது அடுத்தது. இருக்கிற ஓட்டாவது மொத்தமா எங்களுக்கு போடுவீங்களான்னா அதுவும் உங்களால உறுதியா சொல்லவே முடியாது. அப்ப எந்த விதத்துல எங்களுக்கு உங்களால லாபமே இல்லை. நாங்க எதற்காக உங்கள் கோரிக்கைகளை எல்லாம் பரிசீலனை பண்ணணும், உடனே நாம என்ன கேட்போம் அப்படிலாம் சொல்லலாம. இது பொதுவான அரசாங்கம் தானே, எல்லாருக்குமாக இருக்கிறது தானேன்னா அதெல்லாம் என்னென்ன செய்ய முடியுமோ பார்த்து நாங்களா பண்ணிடுவோம். நீங்க கோரிக்கைகள் எல்லாம் எடுத்துட்டு வரவே வேண்டாம்னு விடுவா. அதே நம்ம கிட்ட பெரிய கூட்டம் இருந்து நம்ம கிட்ட எண்ணில்லாத வாக்குகள் இருந்ததுன்னா அப்ப எத்தனை மரியாதை நமக்கு கிடைக்கும்னு பாருங்க. அதுல ஒருத்தன், அந்த கூட்டத்துல ஒருத்தன், அவன் சொன்னா மொத்த பேரும் அவன் கை காட்டுறவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கான்னு சொல்லிட்டால் அந்த ஒருத்தன் அங்க போனா அவனை என்னமா உபசரிப்பார், அவனை என்னமா கவனிப்பார்கள். இங்க எல்லாமே ஒரு அரசியல் நோக்கோடு தானே எல்லாமே நடக்கிறது. அதைத்தான் இங்க வெளியில இருக்கிற பெண்கள், அதாவது ஆண்டாள் கண்ணனை பார்த்து சொல்றா, 30 கோடி தேவர்கள்னு பெரிய கூட்டமா இருந்தா தான் நீ ரட்சிப்பாய் போல் இருக்கிறது. நாங்கள் சிறிய கூட்டமாக இருப்பதாலே நீ எங்களை எல்லாம் பார்க்க மாட்டேன் என்கிறாய். ஓஹோ, நீ தேவர்களைத்தான் ரட்சிப்பாய் போல் இருக்கிறது, இடைப்பெண்களை ரட்சிக்க மாட்டேன் என்று இருக்கிறாயோ அப்படின்னு கேட்டுட்டோ அடுத்தது சொல்றா, ஒருவேளை ஆண்களுக்கு நேரும் ஆபத்துகளைத்தான் போக்குவேன், பெண்களுக்கு நேரும் ஆபத்துகளை நான் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது நீ சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஏதாவது விரதமா? இது 2வது கேள்வி. 3வது கேள்வி கேட்கிறா, பெரும் மிடுக்கர்களுக்கு நேரும் கிளேசங்களைத்தான் நான் போக்குவேனே தவிர அபலைகளுக்கு ஏற்படுகிற துன்பங்களை எல்லாம் போக்க மாட்டேன். இப்போ தேவர்களுக்கு சக்தி சாமர்த்தியங்களுக்கு ஏதாவது குறவு இருக்கா? பெரிய மிடுக்கர்கள் தேவலோகத்துல பெரிய பெரிய பதவியிலே அமர்ந்திருக்க வேண்டும்னு சொன்னால் எத்தனை சக்தி சாமர்த்தியம் இருக்குமாகில் அவர்களுக்கு அந்த பதவிகள் எல்லாம் கிடைத்திருக்கும். அப்ப அத்தனை வலிமையுடையவர்களுக்கு ஒரு துன்பம்னா தான் நீ போக்குவ போல் இருக்கு. பலமில்லாதவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுத்துன்னா நீ கண்டுகொள்ள மாட்டாயோ அப்படின்னு இதை ஒரு கேள்வியா கேட்கிறா. அதுக்கு மேல சொல்றா, அந்த தேவர்கள்லாம் எப்படிப்பட்டவான்னா சோகம்னு செருக்கி திரிகிறவர்கள், எப்போதும் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவா. நான் தான் எல்லாம்ங்கிற எண்ணம் இருக்கிறவனுக்கு ஒரு ஆபத்துன்னு ஓடி போய் காப்பாத்திடுற, நீ தான் எல்லாம்ங்கிற எண்ணம் இருக்கிற எங்களை மட்டும் பார்க்க மாட்டேன் என்கிறாயே, இது நியாயமா அப்படின்னு இதை ஒரு கேள்வியா கேட்கிறா. அதுக்கு மேல சொல்றா, அந்த தேவர்களை பாரு, அவள்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமா? உன்னிடத்திலே வந்து க்ஷுத்ர புருஷார்த்தங்களை கேட்கிறவா. அதிகபட்சம் என்ன கேட்டுட போறா? இப்ப அக்னி தேவர் போறாருன்னா அவர் பகவான் இடத்துல என்ன கேட்பார்? இந்த அக்னி தேவனாகிற இந்த பதவி இருக்கிறதே, அந்த பதவியிலே நான் நிலைத்திருக்க பெற வேண்டும், பெருமானே அனுகிரகம் பண்ணு. எனக்கு ஒரு இலாக்கா தான் கொடுத்துருக்கா, அந்த இலாக்காவும் ரொம்ப சாதாரணமான இலாக்காவா கொடுத்துட்டா. இப்ப மந்திரிகள்லாம் இருக்காளோ இல்லையோ, ரொம்ப வேண்டப்பட்ட மந்திரிகளா இருந்தா, உங்ககிட்ட மனசு விட்ட பேசுற மந்திரிகளா இருந்தா கொஞ்சம் பேச்சு கொடுத்து பாருங்க. என்ன தெரியுமா சொல்லுவா? ஆமா, பேருக்குத்தான் அமைச்சர்னு போட்டு வச்சிருக்கா, ஒன்றும் பெரிய இந்த பதவியெல்லாம் கிடையாது, லாபம் வர பதவியான்னா நிச்சயமா நஷ்டம் ஏற்படுற பதவி, அதைத்தான் நமக்குன்னு கொடுத்துருக்கா. நல்ல நல்ல பதவியெல்லாம் வேண்டப்பட்டவாளுக்கு கொடுத்துடுறா, எனக்கு கடைசியில இந்த பதவியை தான் கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னு ஒரு பதவியை அவர் சொல்லுவார். நான் கேட்பேன், நீர் மினிஸ்டர் தானே, பெரிய அமைச்சர் தானேன்னா எல்லாம் சொல்லிக்கலாம், அவ்வளவுதான், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நான் கேட்டிருக்கேன், தலைவரிடத்துல பேசியிருக்கேன், ஒரு முக்கியமான இலாக்காக்கள் 1-2 நமக்கு சேர்த்து கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் பார்க்கலாம், வருகின்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கும்போது அது பற்றி பரிசீலனை செய்யப்படும், உமக்கு ஏதாவது ஒரு நல்ல இலாக்காவாக தருவதற்கு முயற்சி செய்யப்படும்னு சொல்லியிருக்கார். நம்பின்றிருக்கேன், பார்க்கலாம் அப்படின்னு பேசுறாளோ இல்லையோ. அப்ப தேவர்கள்லாம் இப்படித்தான் பேசுவா. வேண்டப்பட்ட தேவர்களா இருந்தா அவர்களிடத்துல போயிட்டு, நீங்க எதற்காக பகவான் இடத்துல போகிறீர்கள்? அக்னி தேவனை கேட்டேன். அவன் சொன்னான், 1-2 இலாக்கா கையில இருக்கு, ஒன்றும் அத்தனை சுவாரஸ்யமான இலாக்காவா இல்லை, நாங்களும் எப்பத்தான் தேவேந்திரன் ஆறுது, நாங்களும் எப்பத்தான் சிறந்த பதவிகளை எல்லாம் அடையிறது, அதை பத்தி கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும்னு கேட்டிருக்கேன். ஓஹோ, பகவானை பார்த்து அவர் பக்கத்திலே நெருங்கி இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் கேட்டுட்டு விலகி போறவாளா நீங்கோ? அப்படின்னா உங்களுக்கெல்லாம் அவர் முகம் காட்டுறாரே, ரொம்ப பெரிய விஷயம்தான்.
ஓஹோ, தாழ்ந்த பலன்களை கேட்டுட்டு போனா தான் நீ பாப்ப போல் இருக்கு. அப்போ நாங்க எப்படி தெரியுமா வந்திருக்கோம்? உன்னிடத்திலே தாழ்ந்த பலன்களை கேட்டு பெற வந்தவர்கள் அல்லர்கள், உன்னையே கேட்டு பெற வந்தவர்கள். நாங்க உன்னையே ஆசைப்பட்டு இருக்கோம். எங்க கண்ணுக்கு நீ இலக்காக மாட்டேன் என்கிறாய். உன்னிடத்திலே தாழ்ந்த பலன்கள் ஆசைப்பட்டு தேவர்கள்லாம் வரா. அவர்கள் வர்றதுக்கு முன்ன என்ன வேணும், என்னாச்சு, வாங்க உட்காருங்கன்னு விசாரிக்கிறேன். சாப்பிட்றதுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுக்குறேன். அப்புறம் என்ன வேணுமோ அந்த காரியத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். ஆனா எங்களுக்கு நீ உன்னையே தரமாட்டேன் என்கிறாய். இது நியாயமா அப்படின்னு கேட்டுட்டோம். அதுக்கு மேல அழகா ஒரு பிரார்த்தனையை வைக்கிறா. நாங்கள்லாம் எப்போதும் கைகூப்பின்னு இருக்கிறவா, எங்களுக்கு கர்வமே கிடையாது. இந்த தேவர்கள்லாம் அப்படி கிடையாது தெரியுமோ. காரியம் ஆகணுங்கிறச்சே பெருமானுடைய திருவடிகளை பிடிச்சிட்டு கதறுவா. வேலை முடிஞ்சு போச்சுன்னா ரைட், நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டேன், அடுத்த தடவை எதனா வேணும்னா கூப்பிடுறேன், இப்போ நீ போகலாம். இப்படித்தான் இருக்குமா பேசுற துவனியே. வேலை முடிஞ்சு போச்சோ இல்லையோ, நீ கிளம்பு. ஒரு நன்றின்னு ஒரு வார்த்தை கூட வாயிலிருந்து வராது. ஆனா அவர்களுக்கு நீ மேல விழுந்து வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்க. ஒரு அழகான உதாரணம் காட்டுற பாருங்க. உங்க வீட்டுல இப்ப செடி கொடிகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன செடி யாரோ ஒருத்தர் கொடுத்தார், அது பெரிய மரமா வளரும், போய் நட்டு வைங்கோன்னு கையில கொடுத்துருக்கார். நீங்க வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து அதை நட்டு வைத்தீர்கள். நித்தியமும் அதற்கு தண்ணீர் ஊற்றுகிறீர்கள், அதற்கு நீர் வார்க்கிறீர்கள். உங்க கையில இருந்து தானே ஜலத்தை அது வாங்கிக்கிறது. ஆனா அந்த செடிக்கு கொஞ்சமாவது கௌரவம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும்னு அபிப்பிராயம் இருக்கா? உங்க கையில தண்ணீரை வாங்கிண்டு நீங்களே அப்படி நிமிந்து பாக்குறா போல வளர்ந்துடுமா? நான் ஒரு நாள் மரமா இருக்கிற அந்த செடியை பார்த்தேன். எத்தனூண்டு வந்தது தெரியுமா என்கிட்ட. இது நான் தண்ணீர் ஊற்றி என் கையால தண்ணீரை வாங்கிட்டு இப்ப நானே இப்படி பாக்குறா போல வளர்ந்து கொடுத்தேன்னா, ஒரு செடினா அப்படி வளர்ந்தாத்தான் பெருமைங்கிறது இருக்கட்டும். ஆனா ஒரு வார்த்தைக்கு என்ன சொல்றா இங்க? இல்ல நம்ம கையால தண்ணீரை வாங்கிண்டு நம்மளை விட ஒசரமா வளர்ந்துருக்கு, நம்மளையே மதிக்கல. தேவர்கள் அப்படித்தானா? பகவான் இடத்துல அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு அப்புறம் பெருமானே அண்ணாந்து பாக்குறா போல மேலே ஏறி உட்கார்ந்துருப்பாளாம். கொஞ்சம் கூட ஒரு பெருமானிடத்துல ஒரு நன்றி உணர்வுங்கிறதே கிடையாது. என்னன்னி கொன்னார்க்கும் உய்வுண்டாம்ங்கிறார் இல்லையோ. ஆனா செய்நன்னி கொன்னவர்கள் ஒருபோதும் அவர்கள் உருப்பட விறகே இல்லை, வாய்ப்பே கிடையாது. அவ தேவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனா எங்களை பார்க்க மாட்டேன் என்கிறாயே. நாங்கள் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்னும் உன் திருவடிகளையே பார்த்து கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலே திருப்புட்குழின்னு ஒரு திவ்ய தேசம். விஜயராகவ பெருமாள் அங்கே சேவை சாதிக்கிறார். திரு எவ்வளூருக்கு போனால் வீரராகவன், திருப்புட்குழிக்கு போனா விஜயராகவன். ரெண்டு பேருமே ராகவர்கள், ரெண்டு பேருமே ராமனுடைய ரொம்ப உயர்ந்த ஒரு தரிசனத்தை நமக்கு தருகிறார்கள். இவர் வைத்திய வீரராகவர், அவர் விஜயராகவர் இருக்கார் பாருங்க, அவரை கூட வைத்திய விஜயராகவர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, திருப்புக்குழிக்கு போறவாள்லாம் நிச்சயமா உப்பு மிளகு கையில எடுத்துக்காது போகவே மாட்டா. அதை எடுத்துக்கொண்டு போய் அங்க மரகதவல்லி தாயார், வறுத்த பயிறு முளைக்க வைக்கும் மரகதவல்லி தாயார்னு அங்க தாயாருக்கு ரொம்ப விசேஷமான திருநாமம். உப்பு மிளகெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கே தாயாருக்கு முன்பாக சமர்ப்பித்தோம்னு சொன்னால் அது என்ன ரோகமாக, என்ன பிணியாக, என்ன மனக்கவலையாக எதுவாக இருந்தாலும் சரி அதை உடனடியாக தீர்த்து கொடுக்கிறாள் பிராட்டி. ஆனா அது என்னமோ அந்த பெருமானுக்கு வைத்திய விஜயராகவன் பெயர் ஏற்படலை. ஏன்னா தீர்த்து வைக்கிறவ தாயாரா இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல. அதனால மரகதவல்லி தாயார் வேணும்னா அவளை வைத்தியள் அப்படின்னு வேணும்னா சொல்லலாம், வைத்தியம் பார்க்கிறவள் அப்படின்னு வேணும்னா சொல்லலாம். அந்த திவ்ய கஷேத்திரம் இருக்கே, அந்த பெருமாளை பத்தி பரமார்த்த ஸ்துதின்னு வேதாந்த தேசிகன் பாடியிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம், ஒரு சிறு நூல், குறு நூல். ஆனா பெரிய பெரிய அர்த்தங்களை எல்லாம் அந்த நூலிலே எடுத்து சொல்லுகிறார். பகவான் எத்தனை சுலபங்கிறதுக்கு முதல் ஸ்லோகத்திலே ஒரு உதாரணம் சொல்றார். பெருமான் இருக்காரே, எதை கேட்டாலும் தரவல்லவரா இருக்கார். நன்கு பழுத்த ஒரு மரமா இருக்கார். ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஆப்பிள் வேணுமா, அந்த மரத்திலேயே காய்ச்சிருக்கு. இல்ல எனக்கு மாம்பழம் பிடிக்கும்னு சொல்றீங்களா, அதுவும் அந்த மரத்திலேயே இருக்கு. எனக்கு திராட்சை தான் பிடிக்கும்னு ஒருத்தர் வராரா, அதுவும் அந்த மரத்துல இருக்கு. நான் பலாப்பழத்தை தவிர வேற எதுவும் தொடர்றது இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரா, அதுவும் அந்த மரத்துல இருக்கு. கொய்யா பழம் தான் வேணும்னு குழந்தை அடம் பிடிக்கிறதா, அதுவும் அந்த மரத்துல இருக்கு. கேட்கறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மரம் நம்ம வீட்டுல இருந்து கொடுத்தோம்னா அதுல எல்லா பழங்களும் எல்லா கனிகளும் கிடைக்க வேண்டும். சாத்தியமானா உண்டுங்கிறார் வேதாந்த தேசிகன். அந்த மரம் உண்டு. அந்த மரம் இருப்பது திருப்புட்குழியிலே. அங்க போங்கோ, அந்த மரம் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கிடைச்சிடும். அப்போ ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டான், நன்னாத்தான் இருக்கு நீர் சொல்றது, என்ன பலன் வேண்டும் என்றாலும் அல்லது என்ன பழம் வேண்டும் என்றாலும் அதை தரக்கூடிய ஒரு மரம் இருக்குன்னு சொன்னீர். ஆனா அதை எட்டி பறிப்பதற்கு எனக்கு சக்தி இல்லைன்னா என்ன பண்றது? ரொம்ப அவசரமான மரமா இருந்தா, இத்தனை கனிகளும் காய்த்து குலுங்குகிற ஒரு மரம்னு சொன்னால் அதை பறிப்பதற்கு எனக்கு சக்தி வேணுமே. இப்போ நான் எம்பி குதிச்சு பார்த்துட்டு தொரடெல்லாம் எடுத்துன்னு வந்தேன். ஆனா ரொம்ப பெரிய மரமா இருந்தா எத்தனை பெரிய தொரடுன்னு எடுத்துட்டு போவீங்க? இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் தொரடே தெரியாது.
பழைய நாள்லாம் பாருங்க, வீட்டில் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். தொரடுங்கிறது நிச்சயமாக வச்சிருப்பா. ஒரு பெரிய கழி, ஒரு கொம்பு வச்சிருப்பா. அந்த கொம்புக்கு மேலே ஒரு கொக்கி போட்டா போல ஒரு இரும்பினாலான ஒரு சாதனம், அதை மாட்டி வச்சிருப்பா. இப்போ மாங்காயெல்லாம் அறுக்கணும்னா அதை கொண்டு போய் அப்படி ஒரு இழுத்தான்னு சொன்னால் அது கொத்த மாங்காய்களை அறுத்து கொண்டு கீழே வந்து விழும். இந்த தொரடு வச்சிருப்பா. அதே போல் பாதாள கொலுசுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிணறு இருந்தா தானே, இன்னைக்கு கிணறே கிடையாது. அப்ப கிணறுல ஏதாவது விழுந்துடுத்துன்னா கஷ்டமே பட்டுக்க மாட்டா. வாட்டில் அந்த பாதாள கொலுசு இருக்கும், அதை வாங்கிட்டு வான்வா. அதுக்குன்னே 4-5 ஆண் தள்ளி யாராவது ஒருத்தர் அதை வச்சிருப்பா. அப்ப 4-5 ஆண் தள்ளி இருக்கிறவா வீட்டுல பாதாள கொலுசு இருக்குன்னு கூட தெரிஞ்சுட்டு இருக்கிற ஒரு காலம் இருந்தது. இப்ப 4-5 ஆண் தள்ளி இருக்கிறவா வீட்டுல யாரு இருக்கான்னு கூட தெரியாத காலம். அப்பெல்லாம் பாருங்க, அவ ஆற்றுல பாதாள கொலுசு இருக்கு, வாங்கிட்டு வாண்டுவா. நாங்கள் கடகடன்னு போய் அதை வாங்கிட்டு வந்தோம்னா அதை வேடிக்கை பார்க்கறதுக்குன்னு கிணத்தை சுற்றி எல்லாம் நின்றுடுவா. அதை அழகாக உள்ளுக்குள்ளே போட்டு ஒரு சொம்பு விழுந்துடுத்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் விழுந்துடுத்துன்னா அதை அழகாக அந்த பாதாள கொலுசில் மாட்டின்னு எடுத்து அப்படின்னா மேலே அதை இழுத்துட்டு வருவா பாருங்க. ரொம்ப ஆச்சரியமாக உள்ளுக்குள்ளே விழுந்த பொருள் மேலே வந்துடும். இதெல்லாம் ஒரு காலம். இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன், இப்போ தொரடு இருக்குன்னா பழங்கள் எல்லாம் பறிக்கலாம். ஆனால் பகவான் ரொம்ப பெரிய விருட்சமாக இருந்துட்டா எனக்கு எட்டலைன்னா இப்போ பயன்படாதே. அழகா சாதிக்கிறார் வேதாந்த தேசிகர். அவர் சொல்றார், நீ ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற, நீ எம்பி குதிக்க வேண்டாம், தொரடெல்லாம் எடுத்துன்னு வர்றதுக்கு தேவையே கிடையாது. அப்ப எப்படி பறிப்பேன்னா, நீ எத்தனை குள்ளனாக இருந்தாலும், அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, நீ எத்தனை குள்ளனாக இருந்தாலும் இதுக்கு மேல குள்ளமா இருக்கவே முடியாது. அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரும் கூட குனிஞ்சு பறிக்கிற அளவுக்கு பகவான் தாழ இருக்காராம். அப்ப தன்னை எத்தனை தாழ விட்டு கொடுத்திருக்கிறான் பெருமான். நீ கஷ்டமே பட வேண்டாம். ரொம்ப வாமன நாட்டம் குள்ளமா இருக்கிறவன் கூட அப்படி குனிஞ்சு கஷ்டப்பட்டு பறிப்பானோ. ஐயோ இவ்வளவு குனிய வேண்டியிருக்கே அப்படிங்கிறானா. என்னப்பா அது, ஒசரமா இருந்தா எம்பி குதிக்க வேணுமேங்கிற, கொஞ்சம் தாழ எடுத்துக்கோனா இவ்வளவு குனிய வேண்டியிருக்கேங்கிறனால் அத்தனை தன்னை தாழ விட்டு கொண்டு அடியவர்களுக்கு தன்னை கொடுக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு பரமார்த்த ஸ்துதியில வேதாந்த தேசிகன் கொண்டாடி பேசி அனுபவிக்கிறார். இங்க ஆண்டாள் நாச்சியார் அதைத்தான் சொல்றா, தேவர்களுக்குன்னு அத்தனை வேலை செய்கிறாயே, நாங்கள் உன்னிடத்திலே வந்தது உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, உன்னையே கேட்டு பெற வந்தவர்கள் நாங்கள். நீ சுலபன்னு பேர் எடுத்திருக்கிறாய். உன்னை ஒரு மரமாக உருவகித்து உன்னிடத்துல இருக்கிற பழங்களை பறிக்கணும்னு சொன்னால் குனிந்து பறிக்கிற அளவுக்கு உன்னை நீ தாழ விட்டு கொடுத்திருக்கிறாய்னு வேதாந்த தேசிகன் கூட பாடி இருக்கிறாராம். எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதா, நாங்க மட்டும் உன்னை அண்ணாந்து தான் பார்க்கணுமா அப்படின்னு இந்த இடத்துல கேட்கிறார்கள். அதுக்கு மேல பாருங்க, இப்ப தேவர்கள்லாம் பகவான் இடத்துல வந்துட்டோம், நீ போய் எங்களுக்காக வேலை செய்யணும்னு கேட்டான்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு பெருமாள். ஒரு மீனாக பிறந்திருக்கிறார், ஒரு ஆமையாக பிறந்திருக்கிறார், ஒரு கம்பத்திலிருந்து ஆவிர்வவித்திருக்கிறார், அதற்கு முன்னே வராக அவதாரம் செய்திருக்கிறார், ராமனா பிறந்தார், கண்ணனா பிறந்தார். எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு. தேவர்கள் போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டான்னு சொன்னால் அவர்களுக்காக பெருமான் செய்யக்கூடிய செயல்கள் தன்னை வருத்தி கொண்டு செய்ய வேண்டிய செயல்களாக இருக்கிறது. அத்தனை வருத்தி கொண்டு அவர்களுக்கு நீ வேலை செய்யற. நாங்க என்ன, உன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை நீ சுருக்கிக்கொள், விரிவுபடுத்திக்கொள் அப்படின்னுலாம் ஏதாவது சொன்னோமா? நீ வாமனனா போகணும், நீ திருவிக்கிரமனா ஆகணும், அந்த மாதிரிலாம் எந்த கஷ்டத்தையும் நாங்கள் கொடுக்கவே இல்லை. ஆனா கஷ்டம் கொடுக்கிறவாளுக்கெல்லாம் நீ வேலை செய்யற. நீ எங்களை பார்த்தா போதும். இந்த பாட்டு எப்படி இருக்கு பாருங்க, 33 அவரருக்கு முன் சென்னு கப்பந்தவிற்கும் கலியே துயில் எழாய், நீ எழுந்துண்டா போறோம்னு நாங்க சொல்றோம். ஆனா எங்களுக்கு அதை செய்ய மாட்டேங்கிற. படுக்கையிலிருந்து எழுந்திருந்து என்ன வேணும்னு கேட்டுட்டா அதுவே போதும் எங்களுக்கு. ஆனா அதை செய்வதற்கு நீ தயாராக இல்லை. தேவர்களுக்குன்னா மட்டும் நீ எத்தனை செய்யற. அதுக்கு மேல பாருங்க, இப்ப தேவர்கள்லாம் போய் ஆபத்தை போக்கணும்னு கேட்கிறாளா? எந்த ஆபத்தை போக்கணும்னு கேட்கிறா? உடலை பற்றி வருகிற ஆபத்துகளை போக்கணும்னு கேட்கிறா. நாங்க என்ன இந்த உடம்பை பத்தி வர ஆபத்தை போகணும்னா கேட்டு வந்திருக்கோம்? ஆத்மாவை பற்றி வருகிற ரோகம், அந்த ரோகம் தீரப்பெற வேணும்னுட்டு உங்ககிட்ட வந்திருக்கோம். எது முக்கியமானதுன்னு உனக்கு புரியாதா? இது சாமானியமானவர்களுக்கே புரிஞ்சிடும். உடம்பை பற்றி வருகிற ரோகத்திற்காக கவலைப்படுகை அது சிறந்ததா? ஆத்மாவை பற்றி வருகிற ரோகம் அதை பத்தி கவலைப்படுகை அது சிறந்ததா? கொஞ்சம் ஒரு கணம் சிந்தித்து பாருங்க. உடம்பை பத்தி நம்ம கவலைப்படுறோம், என்ன கவலைப்பட்டாலும் உடம்பு ஒரு நாள் போத்தான் போறது. ஆன்மா அப்படி கிடையாது, என்னென்னைக்கும் இருப்பது. அது அனர்த்தப்பட்ட போச்சு அப்படின்னால் எத்தனை ஜென்மங்கள் அதனால எடுக்க வேண்டி இருக்குமோன்னு ஒரு பயம் ஏற்படுறதா? அப்ப இந்த தலையிலிருந்து விடுபட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தலையிலிருந்து நாம் தப்பித்தவர்களாக ஆக வேண்டும். இப்ப வார்த்தாமாலையிலிருந்து ஒரு விஷயம் சொல்றேன். வார்த்தாமாலைன்னு ஒரு கிரந்தம் இருக்கு, ரொம்ப உயர்ந்த அர்த்தங்களை அந்த கிரந்தத்திலே காட்டுகிறார்கள். அதுல இருந்து ஒண்ணு சொல்றேன் பாருங்க. பகவான் உபய விபூதிக்கும் நாயகனாக இருக்கிறான். உபயம் அப்படின்னா இரட்டை, விபூதி செல்வம்னு அர்த்தம். இரட்டை செல்வம் பெருமானுக்கு உண்டு. சில பேர் சொல்லுவா இரட்டை குடியுரிமை அப்படிங்கிற அளவு.
அதை போல டூயல் சிட்டிசன்ஷிப்ன்றா. அப்ப அதை போல இந்த இடத்துல என்னன்னா உபய விபூதி. விபூதின்னு சொன்னால் செல்வம். உபய விபூதி இரட்டை செல்வம். எது? வானுலகமாகிற செல்வம் ஒன்று, பூவுலகமாகிற செல்வம் ஒன்று. இந்த ரெண்டுமே பகவானுக்கு அடிமைப்பட்டதாக இருக்கிறது. இதுல இருக்கிறவா எப்படி இருக்கா? இப்போ வானுலகத்துல இருக்கிறவா, இங்க இருக்கிறவா எப்படி அப்படின்னால் பத்தரும் நித்தியரும் முக்தரும் அப்படின்னா. இப்ப நித்தியர் முக்தர் பரமபதத்துல இருக்கா. கொஞ்சம் கவனமா கேளுங்க. நித்தியர்கள் அனந்த கருட விஸ்வக்சேன சுதர்சன பாஞ்சஜன்யாதிகள், கருமம் காரணமாக ஒருபோதும் இங்கே வந்து பிறவாதவர்கள், எப்போதும் அங்கேயே இருக்கிறவர்கள், அவள்லாம் அங்கேயே இருக்கா. அப்ப நித்தியர்கள். முக்தர்கள்னு சொன்னா இங்க பல தடவை பிறந்திருக்கா, சம்சாரத்துல அகப்பட்டு கொண்டு சிக்கி தவித்தவர்கள் தான். ஆனா சரணாகதர்களாக ஆகி ஆச்சாரிய அனுகிரகத்தாலே வைகுண்டத்தை பெற்றவர்கள், திரும்ப வருதல்ங்கிற அந்த பிணி இல்லாதவர்கள், அங்கேயே தங்கிவிட்டவர்கள், அவர்களுக்கு முக்தர்கள்னு பேரு. அப்ப பகவானுக்கு ரெண்டு வகை செல்வம்னு பார்த்தோம். ஒன்னு வானுலகம், இன்னொன்னு இந்த மண்ணுலகம். பார்த்தாச்சா? அப்ப வானுலகத்துல பார்த்தீர்களானால் அங்க நித்தியர்களும் முக்தர்களும் இருக்கிறார்களா? மண்ணுலகத்துல யார் இருக்கும்? நாம தான் இருக்கோமே, பத்தர்கள்னு பேரு. பக்தர்கள்னு சொன்னா நினைச்சுக்காதீங்க. பத்தர்கள் அப்படின்னா கட்டுண்டு கிடப்பவர்கள். இந்த சம்சாரத்திலே கட்டுண்டு கிடப்பவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்ப பத்தர்கள்.